ஹலோ கைஸ், இப்போ நான் பார்த்து கொண்டு இருப்பது லைஃப் வரைக்கும் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோம்பிஸ்லாம் இருக்கும்ல, அதை தான் பார்க்க போகிறோம். ஆட்டோமேட்டிக் போடு. இப்போ நம்ம எல்லா ஜோம்பிஸையும் சுடணும். பாருங்க, குண்டு தக்காளி இருக்கானா அவனையும் கூட சொல்லணும். ஏய், கொஞ்சம் நல்ல கண்ணா கொடுங்கய்யா. ஏய், என் பின்னாடி அவன் அடடா 99 ஹெல்த்தை குறைச்சிட்டான். என் பின்னாடி தான் சில போடுறா. ஓகே, போட்டாச்சு கைஸ். வீடியோ ஸ்டார்ட் பண்ணி ஒரு நிமிஷம் கூட ஆகல. நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. சரி, டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? நான் ஒரு சின்ன கேம் உங்களுக்கு இருக்கேன். என்ன கேம்னா நான் சொல்கிறேன். சரி, இது எடுத்துக்கலாம். நான் வந்து சின்சனில் ஒரு கேள்வி கேட்பேன், கரெக்டாக சொல்லுங்கள். ஓகே, அதாவது ஹாரியோட ஃப்ரெண்டு யார்? நான் சொல்கிறேன். ஆப்ஷன் ஏ இருங்க. ஆப்ஷன் ஏ பக்கத்து வீட்டு ஆண்டி. ஆப்ஷன் பி நன்னாக்கோ. ஆப்ஷன் ஏ இல்லை. ஆப்ஷன் சி இது அந்த இது பேர் என்ன வரும்ல, மறந்துருச்சு. சரி, இது 3ல் 2ல் ஏதாச்சும் சொல்லுங்கள். அப்புறமா நெக்ஸ்ட் கேள்வி உங்களுக்கு கேட்பேன். யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் போடுவேன். ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பியான்ட்டு. புல்லட் தீந்துருச்சோன்னு நினச்சேன். ஐயோ எவனை வந்து பைக்கிறான்? அச்சோ, போடு. எத்தனை பேர் தாண்டா வருவீங்க? என்னடா எனவே பார்த்துட்டு இருக்கான். ஒரு புல்லட் எடுத்து வச்சுவோம். இதுக்கு அன்லிமிட் ஆம் ஊற்றுறாங்க போல். நம்மளுக்கு வேறு எந்த கொடுக்க மாட்டாங்களோ. மேலே இருக்கிறது முக்கால்வாசி சேஃப்னு நினைக்கிறேன். இன்னும் மேலே போயிடுற அந்த இடத்துல நம்ம இன்னும் சேஃபாக இருக்கலாம். என்ன கண்ணு இது? டாப்பு டகராக இருக்குது. போட்டு தண்ணி. எங்கேருந்து யாடா வரீங்க? இங்கேயும் வழி இருக்கா பாரு. இந்த இடத்துல அந்த மாதிரி வழி எதுவுமே இல்லையே. அவங்க தான் வந்துருக்குறாங்க. சுடுறா அவனுக்கு போடு வெடப்பு சுடு. ஐயோ, இது வேற பக் ஆகுது. மாட்டிக்கிட்டான். இங்கேருந்து கூட சொன்னாங்க. தம்பி அங்கே பார்த்துக்கணும். நாங்கள் 3 பேர் இங்கே பார்த்துக்கணும். இங்கே தான் நிறைய பேர் வராங்க. போடு. இது அவன் துரத்தாதீங்கடா. அவன் நம்ம டீம்மேட்டுக்காக அங்கே பார்த்ததில்ல. நான் இந்த பக்கம் வரேன்ட்டேன். முக்கியமாக கமெண்ட்ஸில் சொல்லி விட்ருங்க, ஆப்ஷன் பியா இல்லை ஏயான்ட்டு. நான் அவங்களுக்கு 5 ஆட் வாங்கினா யார் கரெக்டாக சொல்லியிருக்கீங்களோ அவங்க பக்கத்தில் ஹார்ட் போடுவேன். அதுக்கு பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் இந்த கண் எடுத்துக்கலாம். செம்மையாக இருக்கும். சிஎன்னு இருக்குது. அடப்பாதி துபாகூரா இருக்கும் போல். ஐயோ ஓடு. சாரி கைஸ், சின்ன அழைப்பு, அதனால கேம் ஸ்கிப்பு. என்னோட மேலே இத்தனை பேர் வந்துட்டீங்க. ஓடா இது மொக்க கண்ணை வச்சுட்டு
டே போட்டு தள்ளுறாங்களேலாம் கிளிச் ஆகிட்டாங்களோ. என்னடா அப்படின்னு நினச்சிக்கிங்க. அசுங்கடா. அட பாவி காய்ஸ், சின்ன நெட்வொர்க் ப்ராப்ளமால் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நான் வரும்னு நினச்ச கூட பார்க்கல. நான் சொன்னேன்ல அந்த கேமு, இந்த கேம் தான் போகலான்னு நினச்சேன். வேறு ஏதோ கேம் வந்திருக்கு. இந்த கேம் கொஞ்சம் செம்மையாக இருக்குங்க கைஸ். எங்கே டே போடா, சாவு. டே போய் ஜட்டி போட்டு வந்தியா? ஜட்டி போட்டையா? டே அவமானமா இல்லை? டே அடி வாங்கிட்டு போடா. டே ஏன்டா கீழே குச்சி செத்துறியா? ஐயோ இல்லை, இத்தனை பேர் இருக்காங்க, கொமட்டுதே. ஏய் விட்றா. ஐயோ கன்று கொடுத்தா நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு தான் கன்று கொடுப்பாங்க. தம்பி இங்கே வா. இன்னும் கூப்பிட்டேன் நான் ஆளைய காண யாரையுமே. டேய் எனக்கு கம்பெனிக்கு மேலே ஏறுறா, கீழே போயிடாதுடா. ஆமாடி மறுபடியுமா? கைஸ் இந்த ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும் போலையே. ஒன்று இந்த நெட் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்டா இன்னொரு வைஃபை நெட்வொர்க் இருக்குல்ல, இந்த சைனாக்காரங்களை தான் இந்த மாதிரிலாம் போடுறாங்க. டே எனக்கு வேணாண்டா. ஃபஸ்ட்டு அவங்களெல்லாம் சுட்டு. ஏய் எட்ரா கண்ணு. இது வேற பிக்கை ஸ்பானா எங்கடா ஸ்பான் ஆயிருக்கான்? ஐயோ போச்சு. அடடா என்னையே தான் துரத்துறானே. டேய் ப்ளீஸ்ரா நீ துரத்தாதடா. டேய் சுட்டு காலி பண்ணிடுவேன். போ செல்லக்குட்டி இல்லை, அம்முக்குட்டி இல்லை, போங்க. எப்படியே சாக தான் போகிறீங்க. டே என்னோட வாய் இப்படி இருக்குது. அதனால தான் உங்கள் பேர் பிக்கு கையின்னு வச்சுருக்கான். இவன் தான் அவன். போடு. நம்ம பின்னாடியே யார் வரான்னு பார்த்துக்கணும். இல்லைன்னா அவ்வளோதான், வந்து ப்ரொஜெக்ட் தான். நம்மளும் அவுட் ஆயிடுவோம், நம்ம பக்கத்தில் இருந்தவங்களும் அவுட் ஆயிடுவாங்க. தம்பிங்களா ஒரே ஒரு நிமிஷம். யார் ஃபோனை பார்த்தா என் வீடியோ பார்க்குறீங்கன்னா, என்னோடய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். யாரும் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன ஒரு 400 லைக்ஸ் வந்தால் மட்டும்தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ இதோட பாட்டு போடுவேன். கமெண்ட்டில் உங்களுக்கு என்ன கேம் வேணும்னு சொல்லுங்கள், அது எல்லாத்தையும் நான் போடுறேன். என்ன வேணாலும் சொல்லுங்கள். ஏன்னா பிசியில் இருக்கிற கேம் மட்டும் சொல்லாதீங்க. இப்போதைக்கு பிசியில் இருக்கிற கேம் விளாட முடியாது, என்கிட்ட பிசி இல்லை, அதனால தான் சொல்கிறேன். நான் இன்றைக்கி ஜூனமல்லி போட்டிருந்தேன்ல, அது சூப்பராக வியூஸ் போச்சு. அதோட பார்ட் 2 போடட்டா? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதோட பார்ட் 2 நான் போடுறேன் அப்புறமா. ஓகேன்னு சொல்லுங்கள் கமெண்டில். சரி சொல்லுங்கள் அப்புறமா. இவனுங்க வந்தாலும் வருவாங்க. டே என்னடா அப்படி கும்பல் குமிச்சு கிடக்குது. ஏய் இத்தனை பேர் இருக்காங்க, ஒருத்தர் கூட என்ன சொல்ல முடியல. போடு. டே சுட்றா அப்படிதான்டா. டேய் என்னடா இங்கே ஃபஸ்ட்டு அவன் இருக்கிறவன் அவர் 2 பேர் தான் சுட்டிருக்கேண்ணா. டேய் 43 பேர் சுட்டிருக்கான்டா இவன். ஃபஸ்ட்டு இந்த கேம் ஆடும்போது நான் தான் ஃபஸ்ட்டில் இருப்பேன். இப்போ என்னென்னா லாஸ்ட்டில் வந்துட்டேன். எனக்கு வந்து கொடுமையாயிடுச்சு. ஐயோ கொசு வேறு கடி தாங்க முடியல. ஃபேனை போட்டு உட்கார்ற சாமி. போடு இப்படி வெறித்தானா அப்படிதான்டா. அவன்டா ட்ரிக்கிங் ஹாய்டா. அவனை அங்கேயே முடிச்சிருங்கடா. ஓ
இனிமேல் இந்த கண்ணா இப்போ எல்லா ஜோம்பிஸும் ஃப்ரீஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது. டே மேலே வாங்கடா எனக்கு கம்பெனிக்கு. ஓடிக்கிது போயிடாதீங்களா. 3 பேர், இவன் 9 பேர். ஃபஸ்ட்டில் இருக்கான் பாரு 54 பேர் அடித்து வச்சுருக்கான். இந்த மாதிரி நானும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும்னா இப்போ பாருங்கள், இங்கிருந்து நேராக ஹோம் சாமியே அப்படின்னு குச்சிடணும். டிக்கிடி கிட்டி 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 ஹாய் தம்பி, ஏன் லைஃபே குறைக்கிற. இப்போ இவங்க எல்லோரும் கூட்டமாக வருவாங்க. இப்போ எவ்வளோ வேணுமோ ஆசை தீர அடித்து பாயிண்ட் எடுத்துக்கலாம். போடு 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 போடு. இவங்களெல்லாம் அடித்து நொறுக்கணும். நாமளே இல்லை ஜாம்பிஸான்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம அந்த பில்டிங் கிட்ட வந்தோன்னா மேலே இருக்கிறவங்களும் இவங்களை அடிப்பாங்க. அதனால் நம்ம பில்டிங் கிட்ட இருப்போம். நம்மளால் இவ்வளோ பேர் சமாளிக்கலாம் முடியாது. பாருங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு இடத்துல ரவுண்டு போட்டிருக்க வேண்டியதான். டே நீ எங்கடா வந்து வர? என்னடா கம்பெனிங்க நிறையா பேர் வந்துட்டுருக்கீங்க. டேய் ஏண்டா நீ? நல்ல வேலை ஊச்சேன், இல்லைன்னா கூட்டத்தோட கூட்டமாக மாற்றி நானும் ஜோம்பியாக மாறியிருப்பேன். வேலை லைஃப்னு ஒன்று காமிக்குதா கைஸ்? அந்த லைஃப் வந்து ஃபுல்லாக தீர்ந்துச்சுன்னா நானும் ஜோம்பி ஆயிடுவேன். அவங்களே கொடுப்பாங்க, ஜோம்பியாக இருக்கியா இல்லை மனுஷனாக இருக்கியான்ட்டு. நான்லாம் மனுஷனாக தான்ப்பா இருப்பேன். ஜோம்பிலாம் மாறுறது இது சாத்தியமே கிடையாது. டே இத்தனை பேர் எங்கே இருந்துடா வரீங்க? இதுக்கு அந்த கண்ணாச்சும் தேவை. இந்த கண்ணு மொக்க கண்ணு. இந்த மொக்க கண்ணை குத்துட்டு இதை பாருங்கள், அவங்களுக்கு லைஃப் குறையிறது இங்கேருந்தே நம்மளுக்கு நல்லா தெரியுது. இங்கேருந்து நிறைய பேர்த்த சுட்டு காலி பண்ணுவோம். டே கிட்ட வந்துட்டாங்கய்யா. ஒரு இடத்துல ரவுண்டு போட்டிருப்போம். போடு 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 போடு. எவன்டா பக்கத்தில் இருந்தா வாங்க சார். டே நீயும் கூட்டத்தோட கூட்டிட்டு வந்துட்டியா? எனக்கும் அந்த கன்று தான் எனக்கு வேணும். அந்த கன்று இருந்தால் தான் என்னால் இது பண்ண முடியும். இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றா அமுத்தி சுட்டுருக்குது. அந்த கன்னா டாப்பு டக்கர் அமுத்தினோட ட்ருன்னு சுடும். அந்த கன்று எப்போ கிடைக்குமோ? நான் தான் அந்த லீட் போர்டில் வருவேன். இவங்களெல்லாம் அடிக்க எனக்கு 1 ரூபா ஆட் ஆகும். 100 ரூபா ஆட் ஆகுமா? அப்போ குறைஞ்சிட்டே வராங்கய்யா. சாவு காய்ஸ். இப்போ தான் கைஸ் உயிரே போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. எவ்வளோ நேரம் அடித்தான்னு தெரியுமில்ல. அடே மறுபடியும் அவனுக்கு கம்பெனி கொடுக்கலாம். ஒவ்வொரு அடிக்கும் அடே போடு. அவங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும். நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா? கோத்து விட்டு போயிட்டாங்க. இங்கே பக்கத்தில் எவன் வரா? டே அப்படி ஜோம்பி ஆக்கிடாதீங்கடா. டேய் ஏம்மா நீ என்னம்மா பண்ணிருக்க? இன்னும் 2 பேர் மொத்தம் ஊற்றுருக்கீங்களா? டேய் எஸ் ஷார்ட் கன். நான் என்ன கன் கேட்டேன் இவனு. சார் மேலே போய் டே இப்போ ஜோம்பிஸ்லாம் வந்திருப்பாங்க. என்னம்மா ஸ்பைடர் மேன் மாதிரி குச்சி வர? டே இப்படியே சுற்றி காலி பண்ணிருக்கேன்.
போடு போடு போடு. டேய் இந்த ஷார்ட் கன்னு எனக்கு அந்த மாதிரி அப்படி சுட்டுட்டே இருந்துச்சுல, அந்த கன்று வேணும். இவனுக்கு இதை கொடுத்து கொள்றாங்க. ஏய் நீ எங்கடா தான் சைடில் வர? ஐயோ வேற கண்ணாச்சும் கொடுத்துருக்கலாம். இந்த ஷார்ட்டை கண்ணை கொடுத்து வந்துட்டாங்க. காய்ஸ் மேலே போய் நம்ம ஸ்கோர் என்னன்னு பார்க்கலாம். அப்படியே இவங்களை சுட்டிகிட்டே போவோம். பிக் கைஸ் பானா அடடா துரத்திட்டே வருவாங்க போலையே. நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவான். நீ துரத்தாடா. டே துரத்துறான்டா. டே இங்கே தாண்டா இருக்கான் அந்த பிக் ஸ்கை. ஷார்ட் கன் வச்சு சொல்கிறேன். கைஸ் ஒரே ஒரு நிமிஷம் கால் பண்ணிட்டாங்க கைஸ், சாரி. டே மறுபடியும் எனக்கு இந்த கன்று போயிருச்சு. காசு இங்கே தான் இருக்கு. நான் என் கன்று எடுத்துக்கிறேன். ஷார்ட் கன். ஏய் என் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கய்யா? இப்போதான் எனக்கு இந்த கண்ணா உடைஞ்சிரும் போ. சுபா வேணாண்டா. காசை கொஞ்சம் 1000 ரூபாய் ஏற்றிட்டு போகிறேன். ரோப்ளாக்ஸா? தம்பி நானும் உனக்கு கம்பெனிக்கு வரேன்பா. என்னையெல்லாம் தொடவே முடியாது. இப்போ தான் ஒன்னே வரானா? நம்மள மாதிரி தானே விட்டு தான் போகணும். நம்மளும் ஃபஸ்ட்டு தொன்னே ஒன்று தான் வந்தான். அவனும் இப்போ தான் ஆடிட்டு இருப்பான் போல். இந்த கேமு நம்ம எல்லோரும் சேர்ந்து விடலாம் கைஸ். நீங்கள் எல்லோரும் வந்தீங்கன்னா ஒரே குரூப். ஐயோ வாங்கடா, ஒத்தை கொத்த வச்சுக்கலாம். தனியாலாம் வாங்கடா. என்னடா கூட்டம் போடுறீங்க? டேய் கதையை முடிச்சிடாதீங்க. எங்கேருந்துடா ஸ்பான் ஆகுறாங்களோ? திடீர்னு கிளாஸ் ரூம்லேருந்து ஸ்பான் ஆகுறாங்க. இதே ஒரு ஸ்கூலு தான். ஐயோ இந்த டப்பா கண்ணை வச்சுட்டு நான் சுட்டிருக்கேன் பாரு. என்னைய சொல்லணும். போடு போடு போடு. இப்போல்லாம் நம்ம 40 கிட்ட எல்லாத்தையும் அடித்து வச்சுருக்கோம். நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம அடுத்த வீடியோவில் எல்லாத்துக்கு முன்னாடியும் போய் கெட்டா நிற்கலாம். நான் தான்டா ஃபஸ்ட்டு அந்த மாதிரி. ஐயோ இவனுக்கு கூட சண்டை போடுறேன். எழுத்து பாதியாக குறைச்சிட்டாங்க. டே கை வைக்கிற வேலையை வச்சுக்கூடாது. இந்த இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், திரும்பி வந்துகிட்டே இருக்கிறேன். அண்ணன் குச்சா வந்துடும்டா, பயமாக இருக்குது. அது நைட் நேரத்தில் வேறு ஆடிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு எல்லாருக்கும் லீவுன்னு கேள்விப்பட்டேன். சந்தோஷமாக இருப்பீங்க. அப்படி நான் கேட்ட கொஸ்டினுக்கும் பதில் சொல்லுங்கள். நீங்கள் அதுக்கு மட்டும் பதில் சொல்லாமல் இருந்தா நீங்கள் உங்களுக்கு சிங்சான் பிடிக்காதுன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் சிங்சான் பிடிக்குமோ இதுக்கு ஆன்சர் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எங்கேருந்துடா வரீங்க?
டேய் கூட்டம் கூடாதீங்கடா. நைட் ஆயிடுச்சு. அடுத்த நாளைக்கு ஷார்ட் கன் கிடைக்கும். அதுக்கு அடுத்த நாளைக்கு அந்த சுடுற கன் கிடைக்கும். ஏய் மேலே நின்று என்ன வேடிக்கை பார்த்துருக்கீங்க? சுடுங்கயா. கேமில் ஒருத்தன் கூட இல்லையா? ஐயோ காய்ஸ், மேலே ஓடி போயிடுறேன். மேலே தான் சேஃப்னு நினைக்கிறேன். எத்தனை கும்பல் சாமி. மாடிட்டனா மாமா மருகையா தான், அதாவது மருகையா சால்னா மாதிரி. டே நிக்காதடா, செத்துருவேடா நீங்களாம். ஸோ இன்னைக்கு தான் ஷார்ட் கன்னு. அடுத்த நாளைக்கு ஐயோ டேய் மேலே போகலாம். டேய் ரோப்ளாக்ஸ் பைய போல. ஹெல்த்தே இல்லை. போய் ஹெல்த் ஏற்றுறா. நானும் 5th தான் இருக்கணும். அவன் என்ன 60 போயிட்டானா? சுட்டுட்டு இருக்காயா? இப்போ நானும் 60 வருவேன். பொறுமையா வாடா. ஏய் என்ன கை வாங்குற? நம்ம நருட்டோ மாப்பிள்ள வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக போடாமல் இருக்கான். நான் வந்துட்டு சொல்லி வீடியோ போட சொல்கிறேன். இப்போதைக்கு அவன் என் பக்கத்தில் இல்லைன்னால கண்டிப்பாக நாளைக்கு வந்து அவன்கிட்ட வீடியோ போட சொல்லுவேன். அவனும் நானும் சேர்ந்து வேணால் ஆடுறோம் இந்த கேமை. அவன் ஒத்துக்கணும்ண்ணா. எஸ் ப்ரோ, நருட்டோ கிட்ட போய் சொல்லுங்கள், நருட்டோ கேம் பிளே கிட்ட அவன் வந்து போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் மட்டும் போய் சொல்லுவேன். அப்படி சொல்லலைன்னா நான் போய் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க, அப்புறமா நான் போய் சொல்கிறேன். ஐயோ டே வந்துட்டே இருக்கீங்களே. கொஞ்சம் மனசாட்சி இருக்கா? மனசாட்சி ஷோ காய்ஸ், நான் மேலே போயிடுறேன் காய்ஸ். டேய் எவனாச்சும் இருக்கீங்களாடா இங்கே? கேமில் எவரையுமே ஆளை காணோம். கேம் நான் மட்டும்தான் இருக்கிறேன். டேய் ஐயோ ஏன்டா இங்கே ஒருத்தர் இருக்கான். டேய் தம்பிங்களா காய்ஸ், காசு 433. அவனை குறி வை. அவனாச்சும் வச்சு கீழே போயா? நான் எவ்வளோடா மேலே வந்துட்டேன். முட்டையா? டேய் ரோப்ளாக்ஸ்ங்கிறவன் போயிட்டானா?
எஸ், இந்த கன் கிடச்சிருச்சு காய்ஸ். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க காய்ஸ், அதனால தான் கிடச்சிருக்கு. சப்ஸ்கிரைப் இல்லை, லைக் பண்ணியிருக்கீங்க கைஸ், லைக் பண்ணிடுங்க கைஸ். நான் வேறு சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. பார்த்தீங்களா கைஸ், இதுதான் கைஸ் டாப் டக்கரான கண்ணு. இந்த மாதிரி களத்தில் டேய் பின்னாடி ஒருத்தன் வந்துட்டுருக்கான் ஐயா. டேய், இந்த கேமில் 740 இருப்பேன் நான். 40 பேரை கொண்டுப்பேன். இவங்கெல்லாம் லாஸ்ட்டு, நான் தான் ஃபஸ்ட்டாக வந்திருப்பேன். இப்போ என்னென்னா இந்த கேம் அழிச்சு ஏற்றிருக்கேன். அதனால தான் எனக்கு 76. பாருங்கள், என்னோட ஃபஸ்ட்டாக இருக்கிறவங்க 266. எங்கே போனோம்? நானும் கம்பெனி கொடுக்க வரேன்டா. போடு. சாவுங்கடா, சாவு செத்த பாய. கிளம்பு. கைஸ், ஃபர்ஸ்ட்லேருந்து வரும்போது இந்த மாதிரி கன்னெல்லாம் கிடைக்காது. சாவுங்கடா. என்னடா இது இப்படி நடக்குது காய்ஸ்? நான் எதிர்பார்க்காத நேரத்தில் என் மேலே குண்டை தூக்கி வச்சுட்டான் காய்ஸ். அவன் டேய் 57 தாண்டா இருக்கு லைஃபே. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது, ஓடிடலாம். டேய் கடிக்காதீங்கடா. மேலே லைஃப்பை பாருங்க கைஸ், லைஃப்பை பாருங்க. இதுக்கு மேலே 10 கடி வாங்கினா நானே மறுகையாக சால்னாவாயிடுவேன். எவ்வளோ பாயிண்ட்டு? டேய் 3rd ரேங்கே வந்துட்டேனா? எவன்டா பில் 1 2 199. நெக்ஸ்ட் கன் கொடுக்க மாட்டாங்க 2 நாள் ஆனக்காரமா. ஆமால. டேய் 2nd ரேங்கே வந்துட்டேனா? பில்லுங்கிறவனு காணாமல் போயிட்டான். லிசா ஒரே நிமிஷம் அங்கே. நகராத. சண்டி. டே எல்லாரும் போயிட்டீங்கடா. ஒரே நிமிஷம்டா. பிக் ஐயா. பிக் ஐ வா கை.
இப்போ அவனுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து டேய் நான் தான் ஃபஸ்ட்டா இல்லை ஜென்னின்னு யாரும் ஃபஸ்ட்டாக இருக்காங்க. கீழே போய் எல்லாத்தையும் ஒன்றா கூப்பிடுங்கடா, நான் சுட்டு காலி பண்ணிடுறேன். டே மாயா இங்கே வா. தேங்க்யூ மாயா, இங்கே இருந்தால்தான்டா எல்லாமே கணக்கு தெரியும். ஐயோ கொசுக்கடி தாங்க முடியல சும்மா. டேய் இங்கேருந்து சொல்லுவோம். என்னடா இப்படி ஆகுது கைஸ்? இதோட கேம் பிளே முடியுது. எனக்காக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஐடி என்னன்னு காமிச்சிடுறேன். விடிஜின்னு எழுதியிருக்கா, பிரஜித் 962 பக்கத்தில் விடிஜின்னு எழுதியிருக்கா, டப்பா போட்டு தலையில் நிற்கா நம்பரு, அவன் தான் கைஸ். நானும் டப்பாவை போட்டு தான் நிற்கிறேன். நான் வேறு டப்பா, அது வேறு டப்பா. சரி கைஸ், பாய்.